இந்தியாவில் கொஞ்சம் நாகரிகம் வளர்ந்த காலத்தில் ஆன்மீக பூமியாம் இந்தியாவில் ஒருவர், ஏன் சும்மா இருக்க, நம் பண்ணைக்கு ஒரு கிணறாவது தோண்டேன் என்று மகனுக்கு ஒரு தந்தை சற்று கண்டிப்புடன் கட்டளையிட, பண்ணையாட்களை வைத்து கிணறு தோண்ட உண்மையிலேயே போதம் கிளம்பியது. எவ்வளவு ஆழமானாலும் பரவாயில்லை, தண்ணீர் வர வைத்தே ஆக வேண்டும் என்று அவன் தோண்டிக் கொண்டே போக, மண்ணெல்லாம் முடிந்து பார்த்தால் இறுதியில் கருப்பு கருப்பாய் பாறைகள். என்ன இது, உடைத்து மேலே எரியுங்கள் என்றான். வேலையாட்கள் நொந்து போய், சின்ன முதலாளி, இவ்வளவு ஆழத்தில் கிணறு தோண்டின முதல் ஆள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். கருப்பு கருப்பாக கட்டி கட்டியாக என்னென்னவோ வருகிறது என்றான். தூக்கி எறியுங்கள் என்றான். அந்த கருப்பு கட்டிகள் ஒருபுறம் குவிய ஆரம்பிக்க, இரவில் குளிர் தாங்காமல் வேலையாட்களுக்கு தீமூட்டம் போட்டு கொடுத்தான் அவன். அருகிலேயே அந்த கருப்புக்கள். திடீரென்று அதுவும் பற்றி எரிய, என்ன இது, கல் எரிகிறது, ஆஹா, இதில் என்னமோ இருக்கிறது என்று சோதனையிட, அந்த ஊர் குருமன்னரிடம் முறையிட்டு சோதனை செய்து காண்பிக்க, இதற்கு நிலக்கரி என்று பெயரிடு என்றார். இந்தியாவில் நிலக்கரியின் மகத்துவம் ஒருபுறம் வானளவ புகழ் பெற்று கொண்டிருக்க, இன்னொரு புறம் பாரசீகத்தில் பெட்ரோல் கொட்டி கொண்டிருந்தது. உங்கள் பெட்ரோலே தேவையில்லை, நிலக்கரி போதும் என்று முன்னணி நாடுகள் நிலக்கரியை வாங்க துவங்க, முகமதுவினர் அசந்து விட்டனர். பெட்ரோலுக்கு இணையானது நிலக்கரியா, வந்து இங்கு பேரம் பேசினார்கள். ஆக பூமிகளிலேயே மனிதன் நாகரிகத்திற்கேற்ப அவன் வளர்ச்சிக்கு இயற்கையே நிறைய சீதனங்கள் கொடுத்திருக்கிறாள் என்ற உண்மை தெரிய வந்தது.